விஜய் கட்சியில் இருக்கிற இளைஞர்களோ, சீமான் கட்சியில் இருக்கிற இளைஞர்களோ, கிராமத்தில் இருக்கவங்க பர்டிகுலராக 100 நாள் திட்டத்தில் இருக்கிற தவறுகளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே உண்மையாகவே அதில் இருக்கிற ஊழல் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை வெளிப்படையாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்களா உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு நல்ல மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். இதை அரசியலாக்குங்க. ஏன்னா 100 நாள் திட்டத்தோட பேரை காந்தி பேர் காந்திங்கிற பேர் எடுத்துட்டாங்கிறத வச்சு யோசிக்கிறீங்க. ஆனால் காந்தி பேரை வச்சுட்டு இவ்வளோ அளவுக்கு ஊழல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காந்திக்கே அவமானம். உண்மையாகவே கிராமத்தில் என்ன நடக்குதுன்னா, திமுக காரங்க, திமுக கவுன்சிலர், திமுக கைக்கூலிகள் அவங்க எல்லாம் தான் இந்த 100 நாள் திட்டத்தை அவங்களோட சொந்த வீட்டுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு இது எடுத்தாலும் அதை இவ்வளோதான் நம்ம ட்ரோன் பற்றி இதெல்லாம் வச்சு பாதுகாப்பாக பார்த்தாலும் அதில் மிக மிக பெரிய ஊழல்கள் இருந்துட்டு இருக்கு. அதை வச்சு தான் எம்எல்ஏக்குள்ள காசு, எம்பிக்குள்ள காசு, எல்லாருக்கும் அதில் ஒரு வருமானம் இருக்குது. எல்லாருக்கும் கொடுக்குற பணத்தை மத்திய அரசு பணமாக வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை சீர்திருத்தம் பண்ணணும்னா உங்களோட கருத்து என்னன்னு பதிவு பண்ணுங்கள். 100 நாள் திட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு அவசிய தேவைக்காக தான் மத்திய அரசாங்கம் அந்த பணத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதை இது வரைக்கும் நம்ம எடுக்காமல் இருக்கோம். இதில் இருக்கிற ஊழல்களை நீங்கள் இளைஞர்கள் முன்னுக்கு கண்டுபிடிக்கணும், பெண்கள் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சி இதை வெளிப்படையாக உங்களோட சோஷியல் மீடியாவில் போடுங்க. இல்லை உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். இல்லை உங்கள் தலைவர்கள் எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள். அது சொன்னீங்கனாலே உண்மையாகவே தலைவர்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது. உண்மையாக கீழே இருக்கிற 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற ஊழல்கள் வச்சு தான் திமுக அரசாங்கம் ஆண்டுதோறும் ஜெயிச்சுட்டு வராங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு நல்ல ஒரு பேர் நம்ம தமிழ்நாட்டில் வைக்கிறதுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்க ஊழலை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இளைஞர்களே, போன 5 ஆண்டுகள் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழலை கையில் எடுத்தாலே உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுருவீங்க, மக்களாட்சியை கொண்டுருவீங்க. இளைஞர்களே, 100 நாள் வேலை திட்டத்துக்கு என்னென்ன தவறு நடந்திருக்குங்கிறது தெளிவாக உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதை பற்றி இன்னும் தெளிவான கருத்துக்கள் அடுத்த வீடியோவில் போடுறேன். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம், ஒளிரட்டும் தமிழகம்.